எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன், எல்லாரும் போட்டுக்கிறாங்க நானும் போட்டுக்கிறேன், எல்லாரும் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறாங்க நானும் பண்ணிக்கிறேன், எல்லாரும் கட் பண்ணிக்கிறாங்க நானும் கட் பண்ணிக்கிறேன், எல்லாரும் பேண்ட்டை தூக்கிக்கிறாங்க நானும் தூக்கிக்கிறேன். அக்கா அதான்க்கா ட்ரெண்டு, அக்கா அதான்க்கா ஃபேஷன், அக்கா அப்படிதான்க்கா இருக்கணும் அப்படி சொல்றாங்க பசங்க. இந்த ஜென்ரேஷன் அப்படிதான்க்கா. நாங்கெல்லாம் இதுல இப்படி ஒரு ஜே ஜென்ரேஷன், நாங்க ஜே ஜென்ரேஷன், நாங்க வேற மாதிரி, நாங்க வேற மாதிரி ப்ரோ, நாங்க அப்படிதான் போயிருப்போம், இப்படிதான் ப்ரோ இருப்போம் அப்படி சொல்லி நான் சொல்லட்டுமா? அப்ப என்ன வித்தியாசம்? ஆமென். உங்க கிளாஸ்ல எல்லாரும் ஒரே மாதிரி தலை வச்சிருக்காங்க, கட் பண்ணிருக்காங்க, நீங்க மட்டும் ஜென்டிலா இருந்து பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் பதியும். எல்லாரும் போல செய்யறவங்க எல்லாரையும் போல வாரி கொண்டு போகப்படுவாங்க. ஆனா நோ சொல்லி கர்த்தருக்காக நிற்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். இந்த 3 பேருக்குள்ள இருக்கிற ஒற்றுமை என்ன தெரியுமா? வெரி சிம்பிள். அவர்கள் 3 பேரும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எல்லாரை போல வாழவில்லை. தானியேல் எல்லார் மாதிரியும் வாழல, யோபு எல்லார் மாதிரியும் வாழல, நோவா எல்லார் மாதிரியும் வாழல. எல்லார போல நான் இல்லை அப்படின்னு ஒரு முடிவை எடுத்தார்.